நித்யா, அந்த மாஸ்க்மேன் அவரோட கார் நம்பர் கொடுத்தாருன்னு சொன்னல, நம்ம அதை வச்சு அவர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னாள். அதை கேட்டதும் நித்யாவின் முகம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அதை பார்த்த ஜெனி, ஹே, நீ எதுக்கு ஷாக் ஆகுற? வா போய் செக் பண்ணலாம் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா, அது எப்படி நம்பர் பிளேட் வச்சு நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறது என்று கேட்டாள். அதெல்லாம் காசு கொடுத்தா எல்லாம் தெரியும் என்று சொன்னவள் அவளை இழுத்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு சென்றாள். அதை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு மெசேஜ் வந்தது. அதை பார்த்தவள், நித்யா, மாஸ்க்மேன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு என்று சொன்னாள். மாஸ்க்மேனின் கார் நம்பரை வைத்து அவர் யார் என்பதை ஜெனி கண்டுபிடித்து விட்டதாக கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது. அவரு வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ரோஹித் தான் என்று ஜெனி சொல்லவும் அதை கேட்ட நித்யா, என்னது ரோஹிதா? யார் அவரு? பெரிய செலிபிரிட்டியா என்று கேட்டாள். இவரை தெரியாதாங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்ட ஜெனி, 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனின்ற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இவரோடதுதான். இவர் பேரு மிஸ்டர் ரோஹித். இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க டாப்ல இருக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாரும் இவர் கம்பெனி மூலமா ஒரு படம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு அழகான பொண்ணா இருந்தாலும் இவர் யாரையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. ஒரு ஃபீமேல் ஆக்டர் இவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணிருக்கா. ஆனா இவரு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பொண்ண இண்டஸ்ட்ரியில இருந்து பெர்மனண்டா பேன் பண்ணிட்டாரு. அதனால இவர் ஒரு கேன்னு கூட ஒரு ரூமர் இருக்கு என்று ஜெனி சொல்லவும் இதை கேட்டவுடன் நித்யாவின் முகம் மாறியது. மாஸ்க்மேனுடன் அவள் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறாள். அவரோட முகத்தை பார்க்கவில்லை என்றாலும் அந்த கம்பீரமான உடலும் அவர் தன் கூட நெருக்கமாக இருக்கும்போது நடந்து கொள்ளும் விதத்தையும் யோசித்த போது நிச்சயமாக ஒரு கேயாக இருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் நித்யாவிற்கு தோன்றியது. என்னடி, நான் சொன்னது கேட்ட உடனே உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கா? அவர் உன்கிட்ட நீ ஒரு குழந்தை பெத்து கொடுக்கணும்னு தானே அடிக்கடி சொல்லுவாருன்னு சொன்ன என்று ஜெனி கேட்டாள். ஆமா என்று நித்யா சொல்லவும், பாத்தியா, இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் லவ் பண்ணது நிச்சயம் ஒரு பொண்ணா இருக்க முடியாது, அது ஒரு பையனாதான் இருக்கும். அதனாலதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிறதுனாலதான் உன்னை அவரை யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ அவரோட பாய் ஃப்ரெண்ட் சாயல இருந்திருக்க. அதனால உன் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்காக தான் அவர் உன் கூட நெருங்கி பழகுறாரு என்று ஜெனி கூறினாள். ஜெனி பேச பேச நித்யாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. உடனே ஜெனி நித்யாவின் தலையை ஆதரவாக வருடி கொடுத்து, கவலைப்படாத நித்யா, அட்லீஸ்ட் உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிருக்காரே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் என்று ஜெனி சொல்லவும் நித்யாவால் எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை. அவளால் ஜெனி சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருமணமான நாள் முதலாக அவள் அனுபவித்த நரக வாழ்க்கைக்கு மருந்திடும் விதமாக அவன் அவளிடம் நடந்து கொண்டான். அவன் மனதில் வேறொரு பெண் இருக்கிறாள் என்று கேட்டவுடனே அவள் உடைந்து போய்விட்டாள். இப்போது அவன் ஒரு கே என்ற விஷயம் அவள் மனதை இன்னும் வேதனைப்படுத்தியது. அப்பொழுது அவள் பின்னால் இருந்து, ஏ நித்யா, நீங்க தான் இருக்கியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று ஒரு குரல் கேட்டது. உடனே அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன், நீயா என்று அவள் முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்டாள். என்ன பார்த்தாலே உன் முகமே மாறுது. நீங்க என்ன பண்ற? ஜெனி கூட வந்திருக்கியா என்று பிரகாஷ் கேட்கவும், இந்த டப்பா மண்டை எதுக்கு இங்க வருதுன்னு நினைச்ச ஜெனி நித்யாவை இழுத்து தனக்கு பின்னால் மறைத்து கொண்டு, இங்க பாரு பிரகாஷ், உனக்கும் நித்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ எங்க போனா உனக்கு என்ன? அவ எங்க போனாலும் குட்டி போட்ட நாய் மாதிரி அவ பின்னாடியே வந்துருவியா என்று கேலி செய்யும் விதமாக கூறினாள். ஏய், தேவையில்லாம பேசாத. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று பிரகாஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே வந்த அக்ஷயா, பிரகாஷ், இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்காக நான் அங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா என்று கொஞ்சம் குரலில் கூறியவள் நித்யாவை பார்த்து, அக்கா, நீ இங்கதான் இருக்கியா? நான் இப்ப கன்சீவா இருக்கேன் இல்லையா? ஆன்டியும் இவரும் எனக்காக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்பதான் கார் வாங்கிட்டு வந்திருக்கோம். உன்னை இங்க பாப்பேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல என்று கூறினாள். அவளை பார்த்தவுடன் நித்யா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளவும் அவளுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஜெனி அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். உடனே பதட்டமடைந்த பிரகாஷ், நித்யா நில்ல, போகாத என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் போக அதற்குள் அக்ஷயா அவனுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தி, பிரகாஷ், எங்க போறீங்க? வாங்க சாப்பிடலாம், நம்ம ஆர்டர் பண்ணின ஃபுட் எல்லாமே வந்துருச்சு என்று கூறினாள். நீயே சாப்பிடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன்
என்று எரிச்சலாக கூறிவிட்டு பிரகாஷ் அங்கிருந்து கிளம்ப போனான். ஆனால் அக்ஷயா விடவில்லை. எங்க போறீங்க பிரகாஷ்? என் அக்காவை துரத்துக்கிட்டே அவ பின்னாடி போக போறீங்களா என்று ஆவேசமாக பல்லை கடித்துக் கொண்டு கூறியவள் உடனே சுதாரித்துக் கொண்டு டக்கென்று தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டு, என்னங்க, நான் இப்ப கன்சீவா இருக்கேன், இப்படி என்ன தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே? டாக்டர் ஏற்கனவே நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லிருக்காரு. யாராவது என் மேல வந்து மோதி நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது என்று தன்னுடைய முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு கூறினாள். அதற்குள் ஜெனியும் நித்யாவும் பிரகாஷின் கண்களிலிருந்து மறைந்து விட்டார்கள். நித்யாவை பின்தொடர்ந்து செல்ல முடியாமல் போய்விட்டதே என்ற எரிச்சலுடன் திரும்பிய பிரகாஷ், சும்மா நடிக்காத அக்ஷயா, நீ வேணும்னே தான் நித்யாவை விருப்பேத்துறதுக்காக நம்ம புது கார் வாங்கியிருக்கிற விஷயத்த அவகிட்ட சொன்ன, அதனாலதான் அவ டென்ஷன் ஆகி போயிட்டா என்று கூறினான். என்னங்க நீங்க இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுறீங்களே? நம்ம குழந்தை அவங்களுக்கும் குழந்தை தானே, அவளையும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தராதான் நான் நினைக்கிறேன். ஆனா அவ நான் கன்சீவா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு இப்படி முகத்தை திருப்பிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் வருத்தமாக இருப்பது போல நடித்தாள் அக்ஷயா. உடனே பிரகாஷின் மனம் இளகிவிட்டது. சரி சரி, ஃபீல் பண்ணாத, வா நம்ம போய் சாப்பிடலாம் என்று கூறியவன் அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவனுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட அக்ஷயா அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, இன்னும் உங்க ஃபர்ஸ்ட் வைஃபை உங்களால மறைக்க முடியலல்ல என்று கேட்டாள். உடனே திடுக்கிட்ட பிரகாஷ் தடுமாறும் குரலில், இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று கூறினான். மெதுவாக தலையை உயர்த்தி பிரகாஷை பார்த்த அக்ஷயா, என் அக்கா நித்யா கிட்ட இப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா? அவ இப்ப முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறா. அதனால அவளுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் நிறைய பேர் அவ பின்னாடி சுத்தி வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல யாரையாவது அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆனா எனக்கு சந்தோஷம்தான் என்று கூறினாள். அதை கேட்டவுடன் பிரகாஷின் முகம் மாறிவிட்டது. என்ன சொல்ற நீ? அவ பின்னாடி நிறைய பேர் சுத்துறாங்களா? இது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான். உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தப்ப அங்க ஜெனி அவளை அழைச்சிட்டு வந்திருந்தால, அப்ப அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் அவகிட்ட வளைஞ்சிட்டு இருந்தாங்க. நித்யா வழி தவறி போறதை விட அதுல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ செட்டில் ஆயிட்டா நல்லது தானே என்று கூறினாள் அக்ஷயா. அக்ஷயா பேச பேச பிரகாஷுக்கு பற்றி கொண்டு வந்தது. போதும் நிறுத்த அக்ஷயா, விட்டா நீயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்கு. நானும் போனா போகுதுன்னு பாக்குறேன், ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற. நீ கன்சீவா இருக்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் குழந்தைய வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்காத. உன்னை பத்தி இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இவ்ளோ கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சே பாக்கல. எனக்கு தெரியாம டிவோர்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அது நித்யா கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிருக்க. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி இன்விடேஷன் கார்டையும் அவ கண்ணுல படுற மாதிரி வச்சிருக்க. நான் உன்கிட்ட இருந்த இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல என்று கூறினான். பிரகாஷ் கூறியதை கேட்டவுடன் அக்ஷயாவின் முகம் மாறிவிட்டது. அவள் பல்லை கடித்துக் கொண்டு தாழ்ந்த குரலில், இல்ல, அது இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் நான் பண்ணினேன். நீங்க இப்படி கோபப்படுறத பார்த்தா உங்க மனசுல இன்னும் அந்த நித்யாதான் இருக்காளா என்று கேட்டாள். அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்று கோபமாக கூறிய பிரகாஷ் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். அவனுக்கு பின்னால் அக்ஷயாவின் குரல், பிரகாஷ் பிரகாஷ் என்று கத்திக்கொண்டே இருந்தது. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த பிரகாஷ் நித்யாவிற்கு கால் செய்தான். ஆனால் நம்பர் பிஸி என்றே வந்தது. அவனுடைய நம்பரை நித்யா பிளாக் லிஸ்டில் போட்டுவிட்டாள் என்று அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. பொறாமை தீ அவன் மனம் முழுக்க குழிந்துவிட்டு எரியத் தொடங்கியது. உடனே அவன் ஒரு நம்பருக்கு கால் செய்து, ஹலோ, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியா? என் வைஃப் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் விசாரிச்சு சொல்லணும். நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் நான் அதை கொடுக்க ரெடியா இருக்கேன் என்று கூறினான். அக்ஷயா வீட்டிற்கு வந்த பொழுது அவளுடைய மாமியார் வசுந்தரா மட்டும் வீட்டில் இருந்தாள். அக்ஷயா மட்டும் தனியாக வருவதை பார்த்தவள், என்னாச்சு அக்ஷயா, ஏன் நீ மட்டும் தனியா வர? பிரகாஷ் எங்க என்று விசாரித்தாள். ஒரு நிமிடம் தயங்கிய அக்ஷயா புன்னகையுடன், அவருக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆண்டி என்று கூறினாள். கர்ப்பமா இருக்கிற பொண்ண தனியா விட்டுட்டு போயிருக்கானே, வரட்டும் அவன், நான் கேக்குறேன் என்று கோபமாக அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அக்ஷயா வீட்டிற்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவுடன் வீட்டிற்குள் ஏதோ கருகும் வாடை வந்தது. முகத்தை சுளித்துக் கொண்டவள், ஆண்டி, என்ன ஒரே ஸ்மெல்லா இருக்கு என்று விசாரித்தாள். அதை ஏன் கேக்குறப்போ, மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு இன்னைக்கு காலையில கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி குழம்பு அடுப்புல வச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவில சீரியல் பார்க்கலான்னு வந்து உக்காந்தேன்.
அதுல அடுப்புல வச்ச குழம்பையே மறந்து போயிட்டேன். குழம்பு தீஞ்சு போயிடுச்சு. அந்த ஸ்மெல்லு போகவே மாட்டேங்குது என்று கூறினாள். அக்ஷயாவால் அந்த வாடையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுக்கு வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. என்ன ஆண்டி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு தான் ஃபிஷ் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அதை வாங்குனீங்க? அதையும் தீய வச்சு. இப்ப எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இருங்க, பிரகாஷ் வரட்டும், அவர்கிட்டயே சொல்றேன் என்று முகத்தை அஷ்டகுணலாக வைத்துக் கொண்டு கூறினாள் அக்ஷயா. இதை கேட்டவுடன் வசுந்தராவிற்கு சுருக்கென்று கோபம் வந்துவிட்டது. அக்ஷயா இந்த குடும்பத்தின் வாரிசை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவள் இவ்வளவு நாட்களாக அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தாள். இப்போது அக்ஷயா கூறியதை கேட்டவுடன் அவளுக்குள் இருந்த பத்ரகாளி வெளியில் வந்துவிட்டாள். இது என்ன அதிசயமா இருக்கு? உனக்கு பிடிக்காதுன்னா நாங்க யாரும் மீன் சாப்பிடக்கூடாதா என்ன? இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நீ என்னையே அதிகாரம் பண்ண நினைக்கிறியா? பிரகாஷ் என் பிள்ளை, என்ன மீறி அவன் ஒரு வார்த்தை பேசிடுவானா என்று அகங்காரமாக கூறினாள் வசுந்தரா. ஏற்கனவே பிரகாஷ் தன்னை தனியாக விட்டுவிட்டு சென்றதால் கடுப்பில் இருந்த அக்ஷயாவிற்கு இப்பொழுது அவனுடைய அம்மாவும் தன்னிடம் முகத்தை சுளித்துக் கொண்டு பேசியதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் உடனே, நான் இந்த வீட்டு மருமக, இப்ப கர்ப்பமா இருக்கேன், என்கிட்டயே நீங்க இவ்வளவு திமிரா பேசுவீங்களா என்று கோபமாக கேட்டாள். இவ்வளவு நாட்களாக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் மிகவும் அடக்கமாக இருந்த அக்ஷயா இப்பொழுது கோபப்படுவதை பார்த்த வசுந்தரா ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்து விட்டாள். என்ன வாய் ரொம்ப நீளுது? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, நான் பிரகாஷோட அம்மா, உனக்கு மாமியார். என்னையே எதிர்த்து பேசுறியா? நித்யா இப்படியெல்லாம் இருக்க மாட்டா. நான் என்ன வேலை சொன்னாலும் மறு பேச்சு பேசாம செய்வா. போய் அந்த தீஞ்சு போன பாத்திரம் எல்லாத்தையும் போய் கிளீன் பண்ண என்று அதிகாரமாக கூறினாள். நித்யா நித்யா நித்யா, ஓ மை காட், இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? போயும் அவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசுறாங்களே. நான் அப்ராட் போய் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், அவ காலேஜ் பக்கம் தலை வச்சு கூட படுத்ததில்ல. என் கால் தூசிக்கு ஈடாகாத அவ கூட போய் என்ன கம்பேர் பண்ணி பேசுறாங்களே என்று நினைத்த அக்ஷயாவிற்கு நித்யா மற்றும் வசுந்தராவின் மீது கொலை வெறி வந்தது. ஆனாலும் இப்போது வசுந்தராவை எதிர்த்து அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. காரணம், அவளுக்கு இன்னும் பிரகாஷுடன் முறைப்படி திருமணம் நடக்கவில்லை. திருமணமாகும் வரை அவள் அனைத்தையும் பல்லை கடித்துக் கொண்டு சகித்துக் கொண்டு அடக்கி வாசிக்க வேண்டும் என்று நினைத்தவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, சரி விடுங்க ஆண்டி, நானே யாரையாவது வர சொல்லி கிளீன் பண்ணிடுறேன் என்று கூறினாள். என்னது, ஆள் வச்சு கிளீன் பண்ண போறியா? அந்த ஆளுக்கு யார் சம்பளம் கொடுக்கறது? இங்க ஒன்னும் பணம் காய்க்கிற மரம் இல்ல, நீயே போய் கிளீன் பண்ண என்று வசுந்தரா இடுப்பில் கை வைத்துக் கொண்டு கண்களை உருட்டி கொண்டு கூறினாள். என்ன ஆண்டி சொல்றீங்க? இத கிளீன் பண்றதுக்கெல்லாம் அதிகமா செலவாகாது என்று கிண்டலாக அக்ஷயா கூறவும், சம்பாதிச்சாதானே உனக்கு பணத்தோட அருமை தெரியும். அடே அப்பா, உன் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல எவ்வளோ மேக்கப் ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு என் புள்ள லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்பான் போல இருக்கே. ஆனா நித்யா அப்படி கிடையாது. உன்கிட்ட இருக்கிற மாதிரி காஸ்ட்லியா அவகிட்ட எந்த பொருளும் இருக்காது. அவ மேக்கப் கூட போட்டுக்க மாட்டா என்று வசுந்தரா கூறினாள். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டி? என்னோட திங்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்களா என்று கேட்டாள். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? கிச்சன்ல குழம்பு தீஞ்சு போன ஸ்மெல் தாங்க முடியல, அதனால நீ வச்சிருக்கிற பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துதான் நான் கிச்சன்ல ஸ்ப்ரே பண்ணேன். ஆனாலும் ஸ்மெல் போகவே இல்ல என்று தெனாவட்டாக கூறினாள் வசுந்தரா. இதை கேட்ட அக்ஷயாவின் பொறுமை எல்லையை கடந்து விட்டது. அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.